நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு பிடிச்சமான கருப்பு உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தை நான் 150 கிராம் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இந்த கருப்பு உளுந்து 150 கிராம் கருப்பு உளுந்துக்கு தேவையான ஒரு 12 மிளகு எடுத்துட்டுருக்கேன், ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். மிளகா வத்தல் போடக்கூடாது. அங்கே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது போது மிளகா வத்தலோ பெருங்காயமோ கருவேப்பிலையோ எதுவுமே போட மாட்டாள். இந்த கருப்பு உளுந்த 2 மணி நேரம் ஊறின பிறகு நல்லா தண்ணியை இருத்துட்டு, கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டுக்கணும். அரைச்சி எடுத்துன்னுட்டு நல்லா கெட்டியமாக வந்துடும். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் நீர்த்து போனதுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவுலாம் எதுவும் சேர்த்துக்கல, கெட்டியமாக அரைச்சி எடுத்துன்னுட்டேன். அதுக்கு ஒரு 12 மிளகு, ஜீரகம், உப்பு போட்டு அரைச்சி அந்த மாவோடு கலந்து கொஞ்சமாக நெய் சாஸ்திரத்துக்கு விடணும். ஏன்னா பகவானுக்கு அம்சம் பண்ணுறோம் இல்லையா பெருமாளுக்கு, கொஞ்சமாக நெய் அபிகாரம் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையில இதோ தட்டியிருக்கேன் பாருங்க, இந்த வாழை இலையில் தண்ணியை தடவிண்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதை வடை ஆயின்ட்டுருக்கு. அங்கே கோவிலில் பெருசாக தட்டுவா. பெருசாக தட்டுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இழுப்பச்சட்டி இருக்கும், நிறையா எண்ணெய் வைப்பா. ஆற்றுல அந்த மாதிரி முடியாது இல்லையா, அதனால் சின்னதாக தட்டி போட்டுக்கலாம். அதுவும் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைங்கிறதுனால இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பைத்தம்பருப்பு திருக்கண்ணம் பண்ணியிருக்கேன். இதை பைத்தம்பருப்பை நல்லா குழைய வேக விட்டுட்டு ஆற்றுல கொஞ்சமாக கருப்பட்டி இருந்தது, கொஞ்சம் சுக்கு பொடி இருந்தது, கொஞ்சமாக கருப்பட்டியை பொடித்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை இதோடு கலந்து ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போட்டாச்சு. அப்புறம் தெனை அரிசியை குழைய வடிச்சிட்டு அதில் உப்பு போட்டு பால் விட்டு கடுகு, பச்சை மிளகா நல்லா வறுத்து போட்டு கொஞ்சமாக கேரட் துருவல் இருந்தது ஆற்றுல, அதையும் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இதோ உளுத்த வடை, கருப்பு உளுந்து வடை பெருமாளுக்கு இன்றைக்கி அம்சம் பண்ண போகிறோம். அதை கருப்பு உளுந்து வடை இதோ ரெடியாக இருக்குது. இதான் இன்றைக்கி நம்ம ஆற்றுல சிம்பிள் தளிகை. பைத்தம்பருப்பு திருக்கண்ணம், தெனை அரிசி, தயிர்ஞ்சாதம், இதில் கருப்பு உளுந்து வடை. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.